ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு முத்துவை வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி முத்து முன்னாடியே இப்படி பேசுகிறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம மீனாவும் அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. மீனாவே புரிஞ்சுக்கல, அப்புறம் எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இவர் முகத்தில் முழிப்பீங்க? அதில் பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. இவர் இப்படி பேசினதுக்கெலாம் வருத்தப்படலைங்க. அவர் பேசினார், என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம மீனாவோட தம்பி அதுக்காக தான் கோவம் வந்துருச்சு பயங்கரமாக நம்ம முத்துக்கு. உடனே பயங்கரமாக அடிச்சிட்டாரு. அடித்தது மட்டும் இல்லை, இதுக்கு தான் கூப்பிட்டு அசிங்கப்படுத்த தான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாரு. மீனா கிளம்பி வீட்டுக்கு வர, அதுக்கப்புறம் முத்து ஏன் இப்படி சீக்கிரம் வந்துட்டா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே அங்கே நடந்த பிரச்சனை மீனா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒன்றெல்லாம் மாற்றவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனையே சொல்லலை. அதனால் அதுக்கப்புறம் 2 பேரும் பேசாமே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரவிக்கும் நம்ம ஸ்ருதிக்கும் பிரச்சனை. என்னடா இது காதல் புறாவுக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவங்க 2 பேரும் ஒரு டிக்கெட்டை வச்சு பிரிச்சுட்டாங்கங்க. அவங்க அம்மா மாம்பழத்தை வச்சு பிரித்த கதையை நம்ம பார்த்துருக்கோம். டிக்கெட்டை வச்சு பிரித்த கதையை பார்த்துருக்கீங்களா? டிக்கெட்டை வச்சு பிரிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் எல்லாம் மேலே நம்ம முத்து நடமாடிட்டு இருக்காரு தூங்குறதுக்காக நைட்டில். அங்கே பார்த்தா நம்ம மனோஜ் போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ரவியும் வராரு. 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி பொண்டாட்டினாவே பிரச்சனைன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை பற்றி பேசுகிறாங்க. இவங்க 3 பேர் கீழே சேர்ந்து துக்கமாக இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான். மேலே இருந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் கீழே இருக்கவங்க பாவம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இவங்க 3 பேர் அவங்க 3 பேரையும் குறை சொல்ல, அவங்க 3 பேர் இவங்க 3 பேரையும் குறை சொல்ல முடியலப்பா சாமி. ஒரு வழியாக டீ போட்டு இவங்க மீட்டிங் நடத்துகிறாங்க. அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்களோ தெரில. இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ரவி சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு கேட்க நம்ம முத்து வேணாங்க, உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.